மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அவர் குறிப்பிடுற முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்தளவில் இது முழுக்க முழுக்க அவங்க பக்கா பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க. இது இதோட முடிய போகிறதும் இல்லை. இது 1 by 1 அடுத்த தர்கா, அடுத்த பள்ளிவாசல் அப்படிங்கிறது நகரப்போகுது. இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயல் திட்டத்தில் அடிப்படையில், ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இதை ஒவ்வொன்றா செய்கிறாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இந்த இணையதளத்தை பார்வையிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரீக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளம். இந்த இணையதளம் யார் வேணாலும் பார்க்கலாம். உங்கள் மொபைல்லையும் ஓப்பன் ஆகும், கம்ப்யூட்டர்லேயும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹிந்து டெம்பிள்ஸ் அண்டர் இஸ்லாமிக் ஆக்குபேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட், அதாவது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்க இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய தர்காக்கள், பள்ளிவாசல்கள் இதெல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் இதெல்லாம் இந்துக்களுடைய கோயில்கள், இதை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை மென்ஷன் பண்ணி அதை நம்ம மீட்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை அதில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் தமிழ்நாடு லிஸ்ட்டை. டவுன்லோட் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் அது கீழே ஒவ்வொரு ஊரும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஊரில் உள்ள தர்கா, பள்ளிவாசல் எல்லாமே கோயம்புத்தூர், மதுரை டிஸ்ட்ரிக்கு, நார்த் ஆற்காடு டிஸ்ட்ரிக்கு, எல்லாமே ராமநாதபுரம், சேலம், ஒவ்வொருக்கும் தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு ரொம்ப ப்ராப்பராக நுணுக்கமாக ஒவ்வொரு ஊரையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நாகூர் கூட இருக்கும். நாகூர் தர்கா 136 தர்கா ஆஃப் காதிர் வலி ஷா டெம்பிள் சைட்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நாகூர் தர்கா. இதை ஒவ்வொரு ஊர்லேயுமே மேலப்பாளையம், திருச்சிராப்பள்ளி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காயல்பட்டினம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், இப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே எந்தெந்த பள்ளிவாசல், எந்தெந்த தர்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மேப்பே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்குது அந்தந்த பொசிஷன் அப்படிங்கிறது கூட அவங்க சிஸ்டமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேப்பே உங்களுக்கு ரெடி பண்ணி நீங்கள் டைரெக்டாக இந்த இடம் தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ இடம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டு எல்லாமே அவங்க இந்த பாணியில், அதாவது திருப்பரங்குன்றம் மாநில பாணியில் இதை 1 by 1 அவங்க நகர்த்த போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய முழுமையான செயல் திட்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வாஞ்சிநாதன் அவர்கள் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம மக்கள், தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் இந்த பிரச்சனையை மத ரீதியாக கொண்டு போய் மக்களுடைய உணர்வுகளை தூண்டி மோத விட்டு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது. தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லாருமே உறுதுணையாக நின்று இவங்களுடைய இந்த சூழ்ச்சியை நம்ம வேற எடுத்து வெற்றி காணணும்.